கிறிஸ்தரசே, அடைக்கலம் தந்திடும் இறையரசே, அருள் வளம் பொழியும் கிறிஸ்தரசே, அடைக்கலம் தந்திடும் இறையரசே, அமைதியும் அன்பும் பொழிபவரே, சுமையெல்லாம் போக்கும் தூயவரே, இறையே அன்பே நீரே என்கதி நிசபனி மபகம சனிபம மபமகச, அருள் வளம் பொழியும் கிறிஸ்தரசே, அடைக்கலம் தந்திடும் இறையரசே. கனலாயேறியும் முன்னன்பு, நீதி மலரும் உன் பண்பில், ஆறுதல் தேடிடும் மாந்தர்யா, உவகை காண்போம் உனதரு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவே ஆண்டவர் என்னும் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா. இத்தினத்தில் நாம் ஆண்டவரின் திருவுடல் திரு இரத்தம் என்று குறித்து காட்டும் ஒற்றுமை, அன்பு ஆகியவை பற்றி சிந்திக்க ஒன்று கூடியுள்ளோம். இயேசுவின் திருவுடலாம் நற்கருணையை உட்கொள்ளும் நாம், அவர் நமக்காக செய்த தியாகங்களையும் நமக்கு செய்த எல்லா அருள் நலன்களையும் நினைத்து அவருக்கு நன்றி கூறவும், அவர் நமக்கு விட்டு சென்ற அன்பு, தியாகம், மன்னிப்பு, அர்ப்பணிப்பு ஆகிய தலை சிறந்த பண்புகளை நாமும் வாழ்ந்து பிறரோடு அவற்றை பகிர்ந்து கொள்ளவும் அழைக்கப்படுகின்றோம். நாம் உழைக்கவில்லையேல் நமக்கு உணவில்லை. இதைத்தான் உழைக்க மனமில்லாதவன் எவரும் உண்ணலாகாது என்று புனித பவுலடிகளார் கூறுகிறார். ஆகவே இந்த உழைப்பு இறைவனின் உள்ளத்திலும் இதயத்திலும், மனித உள்ளத்திலும் மனித இதயத்திலும் குடிகொள்வதற்காக தயாரிக்கும் உழைப்பு. மேலும் எந்நாளும் நம்முடன் இருக்கும் உண்மையான அப்பரச வடிவில் தம்மையே நமக்கு உணவாக வழங்கிடும் இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்தின் பெருவிழா இன்று. எனவே இந்நாளில் நமது வாழ்வு நற்கருணையை மையப்படுத்திய வாழ்வாக மாற வேண்டும். ஆண்டவரின் திருவுடல் திரு இரத்தம் என்பவை குறித்து காட்டும் ஒற்றுமை, அன்பு ஆகியவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து இனியொரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காப்போம், தனியொருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று முழங்கி இறைவனின் சாட்சியாய் வாழ நம்மை அர்ப்பணித்து இத்திருப்பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா. இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் உய்த்துணர்ந்து வாழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 18 முதல் 20 முடிய. அந்நாள்களில் சாலேம் அரசர் மெல்கிசதேக்குக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமுக்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உம்மிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 1 பங்கை கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி
நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம், நான் பகைவரை உமக்கு கால்முனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீட்டிரும் என்றுரைத்தார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வார். எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் மக்கள் தம்மை உவந்தளிப்பர். வைகரை கருவுயிர்த்த பணியைப் போல இளம்பீரர் உம்மை வந்தடைவர். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை திருவசனங்கள் 11 தொடங்கி 17 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றன. இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தன. இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டன. எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, தமிழ் பழமொழி ஒன்று உண்டு, உப்பிட்டவரை உள்ளளவும் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். உப்பிட்டவரையே உள்ளளவும் நினைக்க வேண்டும் என்றால், நமக்காக தன் உடலையும் இரத்தத்தையும் கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி எண்ண வேண்டும் என்பதையும் நான் நினைத்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய உடலை நாம் ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த விழா எப்பொழுது ஆரம்பமானது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 12ஆம் நூற்றாண்டிலே 13 வயது சிறுமி ஜூலியானாவிற்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவிலே ஒரு முழு நிலா ஒன்று தெரிகிறது. அந்த நிலாவினுடைய மையத்தில் கொடூரமான ஒரு கரும் புள்ளி அவருக்கு தெரிகிறது. அந்த 13 வயது சிறுமி, ஆண்டவரே என்ன இது, எனக்கு புரியவில்லை என்று கேட்கும்போது ஆண்டவர் அவரோடு உரையாடுகிறார். இந்த திரு அவையான இந்த முழு நிலவில் நற்கருணை என்ற ஒன்று, அதாவது என் உடல் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. எனவே நீர் சென்று திருத்தந்தையிடம் சொல்லி நற்கருணை பக்தி முயற்சியை அதிகம் ஆர்வம் காட்டச் சொல்லு என்று சொல்லுகிறார். அந்த 13 வயது சிறுமி எழுந்து அப்பொழுது இருந்த அந்த பங்கு தந்தையிடமும் அங்கிருந்த பெரியோரிடம் சொல்லுகிறார். ஆனால் அவருடைய சொல் உதாசீனப்படுத்தப்படுகிறது. அதை தன் உள்ளத்தில் கொண்டிருந்த ஜூலியானா வளர்ந்து பெரிய ஆளாக மாறி புனித அகுஸ்தினார் சபையிலே சேர்ந்து அந்த சபையினுடைய தலைவியாக மாறி பிறகு அனைவரிடமும் சென்று அந்த கனவை கொண்டு போய் சேர்க்கிறார். ஏனென்றால் அவருக்கு அந்நாள் மட்டும் அந்த கனவு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு 4ஆம் அர்பன் திருத்தந்தை அவர்கள் இந்த கனவை மிக முக்கியமாக எடுத்துக்கொண்டு நற்கருணை பக்தி மிகவும் முக்கியம் என்று எடுத்து அதை தன் ஏடுகளிலே எழுதி
இதை ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்ன அந்த இடத்தில் இருந்துதான் அந்த சிறுமியாக இருந்த ஜூலியானாவினுடைய அந்த கனவில் வந்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நற்கருணையாக காட்டுகிறார். எனவே அப்படிப்பட்ட அந்த சூழலில் திருத்தந்தை 4ஆம் அர்பன் அவர்கள் இதை கொண்டாட அனுமதி கொடுக்கிறார்கள். 12ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய அந்த திருவிழா இன்று வரையிலும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே திருத்தந்தை 4ஆம் அர்பன் அப்பொழுது இருந்த புனித தாமஸ் அக்குவினாஸிடம் சென்று, தாமஸ், நீ எத்தனையோ நூல்கள் எழுதிவிட்டாய், நீ நற்கருணைக்கென்ற ஒரே ஒரு பாடலை மட்டும் எழுதும் என்று சொல்லுகிறார். அதை ஏற்றுக்கொண்ட புனித தாமஸ் அக்குவினாஸ் கிட்டத்தட்ட பல பாடல்களை எழுதுகிறார் நற்கருணைக்காக. ஆனால் எந்த பாடலிலும் ஒரு திருப்தி அவருக்கே இருந்ததாக தெரியவில்லை. மீண்டுமாக அனைத்து புத்தகங்களையும் நிறுத்திவிட்டு நற்கருணையின் முன்னால் 4 ஆண்டுகள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். 4ஆம் ஆண்டின் முடிவில் ஒரு பாடல் எழுதுகிறார். அந்த பாடலைத்தான் நாமும் இன்று பாடிக்கொண்டிருக்கிறோம். மாண்புயர் இவ்வருள் அனுமானத்தை என்ற அந்த மாண்புயர் கீதத்தை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். அந்த பாடல் ஓராண்டுகள் ஈராண்டுகளில் அல்ல 4 ஆண்டுகளாக எழுதப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இந்த நற்கருணை என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் முதலாக நற்கருணை வாங்கியவர் யூதாசு இஸ்காரியோத்து என்று நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் கொடுத்த நற்கருணையே யூதாசு இஸ்காரியோத்துக்குள் சாத்தானாக செல்கிறதை நாம் கண்ணோக்க வேண்டும். அப்ப நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அப்ப நான் அன்று யூதாசு இயேசு கிறிஸ்துவிடம் வாங்கிய நற்கருணையிலேயே சாத்தான் இருக்கிறது என்றால் இப்பொழுது என் மனநிலை எப்படி இருக்குது என்று ஒரு சிறு கேள்வியும் நம்மிடையே இருக்கும். அதற்குத்தான் புனித பதுவியந்துணையர் அழகாக ஒரு விளக்கம் கொடுக்கிறார். யூதாசு இஸ்காரியோத்து நற்கருணையை வாங்கும் போதே எனக்கு இயேசு வேண்டாம் என்ற மனநிலையில் வாங்கினார். ஆகையால் தான் யூதாசு இஸ்காரியோத்துக்குள் இயேசு செல்லவில்லை, மாறாக சாத்தான் செல்லுகிறது. நாம் எப்பொழுதெல்லாம் நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் தூயதை வரவேற்காமல் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தீயதிற்கு இடம் கொடுக்கிறோம் என்பது பொருள். அதனால்தான் யூதாசு இஸ்காரியோத்து இயேசு எனக்கு வேண்டாம் என புறக்கணிக்கிறார். உடனடியாக சாத்தான் அந்த இடத்தை பிடித்து கொள்கிறான். ஆண்டவர் இயேசு அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார் யூதாசை பார்த்து, நீ செய்யவிருப்பதை விரைவாக செய் என சொல்லி முடிப்பார். அப்பொழுது யூதாசு இஸ்காரியோத்து தீயவனுக்கு கட்டுப்பட்டவனாய் தீயதை செய்ய புறப்படுகிறார். நாமும் இன்று அன்றாட திருப்பலியில் இருக்கிறோம். அந்த திருப்பலியில் நாமும் ஒரு அடுச்சகோதரி அருத்தந்தை நற்கருணை கொடுக்கும்போது ஆமேன் என சொல்லி வாங்குகிறோம். ஆனால் வாங்கி கொடுத்த பிறகு இந்த எலும்பில்லாத நாக்கு என்னென்ன செய்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். நாம் திருப்பலி முடிந்த பிறகு யூதாசுவினுடைய சீடர்களாகத்தான் நம்மில் பல பேர் செல்கிறோமே ஒழிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களாக செல்ல முடியவில்லை. அன்பிற்கினிய உறவுகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழும்போது தன்னை துன்புறுத்தியவர்களை சிலுவையில் இருந்து மன்னிக்கிறார், துன்பத்தில் இருந்து மன்னிக்கிறார். தந்தையே, இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என சொல்லுகிறார். அதே போல அவருடைய உடலை தொட்ட 12 ஆண்டுகள் இரத்தப்போக்குடைய பெண்மணி சுகம் பெறுகிறார். இறந்த பிறகு அவருடைய விழாவெலும்பிலே குத்திய ஒரு கண் பார்வையற்ற புனித லாங்கினஸுக்கு பார்வை கிடைக்கிறது. அப்பொழுது அவர்களுக்கு அந்த நம்பிக்கையினால் கிடைத்த அந்த வெற்றி ஏன் இன்று நம்மில் கிடைக்கவில்லை? ஏனென்றால் நமக்கு நற்கருணையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைவு. நாம் அந்த நற்கருணையை வாங்கிய பிறகு அப்பட்டமாக கோவிலுக்கு வெளியே சென்று மற்றவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேசும்போது நாமும் யூதாசினுடைய நாக்குகளாகத்தான் மாறுகிறோம். நாம் மற்றவர்களை தூற்றி பேசும்போதும் நாம் யூதாசினுடைய நாக்காகத்தான் மாறுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். தன்னை துன்புறுத்தியவரை மன்னித்தார், தன்னிடம் சுகம் பெற வருபவர்களுக்கு சுகம் கொடுத்தார், தன்னிடமிருந்து வல்லமையை தான் வெளியே கொண்டு வந்தார், வலக்கண்ணத்தில் அறைந்தவர்களுக்கு இடகண்ணத்தையும் காட்டினார். என்னை துன்புறுத்துவோருக்காக நான் ஜெபிக்கிறேன், ஜெபிக்கவும் சொன்னார். அதனால்தான் நம்ம விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என ஜெபம் சொல்லும்போது அதில் ஒரு வரி வரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் இறைவா என சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலேயே நாம் மன்னித்தோம் என்றால் அது ஜெபம்,
நான் மன்னிக்காவிட்டால் என்றால் அது வெறும் சத்தம். சத்தம் வேறு, ஜெபம் வேறு. அப்ப நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் சத்தம் போடுகிறேனா இல்லை ஜெபம் செய்கிறேனா? அந்த நற்கருணை ஆண்டவரோடு இணைகிறேனா இல்லை அவரிடமிருந்து பிரிகிறேனா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று பிரிவினை சகோதரர்கள் இந்த நற்கருணைக்கு நம்பிக்கை இருக்கிறதா, இந்த நற்கருணையில் எப்படி இயேசு இருக்கிறார் என கேட்கிறார்கள். அதற்கும் புனித பதுவையந்தனுடைய வாழ்விலே நடந்த உண்மை சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு கழுதைக்கு 3 நாள் பட்டினி போடுகிறார் நற்கருணையின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு விசுவாசி. நற்கருணை மீது நம்பிக்கை இல்லாத ஒரு விசுவாசி, நன்கு கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் அவருக்கு முன்னால் பதுவையந்தன நற்கருணையை காட்டுகிறார். அந்த கழுதை 3 நாள் உணவு உண்ணாமல் இருப்பதனால் பசியாக இருக்கும், நற்கருணை உண்ணும் என எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நம்பிக்கை இல்லாத விசுவாசி நற்கருணையை பார்த்தவுடன், கழுதை முழங்கால் படியிட்டவுடன் அந்த பெரிய கழுதை, அதாவது 6 அறிவு கழுதை முழங்கால் போட தொடங்கியது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, 5 அறிவு கழுதைக்கு தெரிகிறது நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என. ஆனால் 6 அறிவு மிக்க மனிதர்கள் என சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய கழுதைகளாகிய நமக்கு தெரியவில்லை அதில் இயேசு இருக்கிறார் என தெரியவில்லை. எனவே நாமும் புறப்பட வேண்டும், நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் மையமாக கொண்டு சிந்திக்க வேண்டும். புனித தொன்போஸ்கோ அவர்கள் ஒரு கனவு கண்டார். மிகப்பெரிய ஒரு கப்பல் நடுவில் இருக்கிறது, ஆனால் சுற்றி பல்லாயிரக்கணக்கான சிறிய கப்பல்கள் அந்த பெரிய கப்பலை தாக்கி கொண்டிருக்கிறது. இது தொன்போஸ்கோவிற்கு மிகப்பெரிய கனவாக வந்து கொண்டிருந்தது. இறுதியில் ஒரு தீர்வு கிடைக்கிறது. என்னவென்றால், அந்த பெரிய கப்பல் தான் திருச்சபை, நம்முடைய திரு அவை, கத்தோலிக்க திரு அவை தான் இந்த பெரிய கப்பல். இந்த சின்ன சின்ன கப்பல்கள், குட்டி கப்பல்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், அது நம்மிடமிருந்து பிரிந்து சென்றது. நற்கருணை மீது நம்பிக்கை இல்லாமல், அன்னை மரியா மீது நம்பிக்கை இல்லாமல் பிரிந்து சென்ற அந்த பிரிவினை ஆகிய சகோதர சகோதரிகள் சிறிய கப்பல்களாக இருந்து நம்முடைய பெரிய கப்பலாகிய திரு அவை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தொன்போஸ்கோவை அங்கிருந்த வானதூதர்கள் பிடித்து அந்த பெரிய கப்பலில் 2 தூண்கள் இருக்கிறது, அந்த தூண்களுக்குள்ளாக ஒளித்து வைக்கிறார்கள். அதில் ஒரு தூண் நற்கருணை, இன்னொரு தூண் அன்னை மரியாள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் இருந்து பிரியும் போது நம்மிடம் 2 முக்கியமானதை கொடுத்து செல்கிறார். ஒன்று, இதை என் நினைவாக செய்யுங்கள் என தன் உடலையும் இரத்தத்தையும் கொடுத்தார். 2, இதோ உம் தாய் என அன்னை மரியாளை நம்மிடம் ஒப்படைத்தார். இந்த 2 தூண்கள் தான் இன்று திரு அவையை தாங்கி கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் நம் மனதிலே எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் கொண்டவர்களாக நான் இந்த நற்கருணை பெறுகிறேன், இந்த நற்கருணைக்கு நான் உயிர் கொடுக்கிறேனா அப்படின்னு பார்க்கணும். நம்ம வாங்குற நற்கருணையில இனிப்பு கிடையாது, புளிப்பு கிடையாது, கசப்பு கிடையாது. ஆனால் நான் அந்த நற்கருணைக்கு என்ன உணவு கொடுக்கிறேன் என்பது பொருள். நற்கருணையை பெறக்கூடிய தூய நம்பிக்கையாளர்கள் என்ன செய்வார்கள் என்றால், கெட்டது வரும்போது அதை எடுத்துக்கிறவே மாட்டாங்க. நீங்க நல்லா திருவள்ளுவர் அழகா ஒரு குறள் எழுதியிருக்கிற, என்னன்னா, வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. அதாவது நீர்ப்பூவினுடைய உயரம் எவ்வளவோ, நீரினுடைய உயரம் எவ்வளவோ அவ்வளவுதான் நீர்ப்பூவினுடைய உயரம். எக்காரணத்தை கொண்டும் நீருக்குள் அந்த பூ அமங்குவதில்லை. அதே போல நம்மை சுற்றி நம்மளை தூற்றுபவர்களாக இருக்கலாம், இல்லாதது பொல்லாதது பேசுபவர்களாக இருக்கலாம், நம்மை பழித்து பேசுபவர்களாக இருக்கலாம். நற்கருணையை வாங்கக்கூடிய ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் அப்படிப்பட்ட அவதூறுகளில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் நற்கருணை வாங்குகிறார்களோ அவர்கள்தான் அந்த துன்பத்துக்குள் சிக்கி எனக்கு துன்பம் எனக்கு துன்பம் என கத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே எவ்வாறு ஒரு கடலின் மீது படகு அந்த படகின் மீது மனிதர்களை பத்திரமாக கொண்டு செல்கிறதோ, அதே போல இந்த வாழ்க்கை என்ற கடலில் நற்கருணை என்ற படகு நம்மை தாங்கி கொண்டிருக்க வேண்டும். அதுதான் முழுமையான நற்கருணை. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் புறப்படுவோம், நற்கருணையோடு இணைந்து செயல்படுவோம், நற்கருணை வீரனாக இணைவோம். அதற்கான வரமேண்டி இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் இணைந்து நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின்
வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தத்தில் இயேசு இன்றும் பிரசன்னமாக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, உம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் அனைவரும் உம் நற்கருணை பிரசன்னத்திலும் உம் வார்த்தையிலும் இணைந்திருந்து உம் திருச்சபையை சிறப்புற வழி நடத்தி சென்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்ற எம் தலைவனே, எம் பங்கு மக்கள் உண்மையாகவே தங்களின் பாவங்களையும் உடல் உள்ள நோய்களையும் மன வேதனைகளையும் துயரங்கள் அனைத்தையும் போக்குகின்றன என்பதை உணர்ந்தவர்களாகவும் உம் நற்கருணை பிரசன்னத்தில் விசுவாசம் கொண்டவர்களாகவும் உம் மக்கள் சான்று பகர்ந்து வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றாம் இறைவா, இந்த உலகின் வாழ்க்கை சூழல்களான போதைப் பொருட்கள், மீடியாக்கள், அலைபேசிகள் போன்றவற்றில் சிக்கி இறை அன்பை புறக்கணித்து மனித நேயத்தையும் மறந்து வாழும் மனிதர்களையும் பள்ளி கல்லூரி மாணவர்களையும் உம் பாதத்தில் வைத்து அவர்களை உம் திருவுடல் திரு இரத்தத்தை பெற்று புது வாழ்வு பெற்று நலமுடன் வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பெறுவதற்காக உம்மை தேடி வந்திருக்கும் உம் மக்களை நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். எவ்வாறு எம் அன்னையாம் கன்னி மரியாள் உம்மோடு ஒன்றித்து உம் திருவுளத்தை நிறைவேற்றினாரோ அதை போன்று இன்றைய நாளில் நடந்து கொண்டிருக்கும் இத்திருப்பலிக்கு உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றித்திருந்து உம் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உம் வாக்கினை கேட்க உம் திருப்பாதம் அமர்ந்த மக்களின் பசி போக்க அருங்குறி நிகழ்த்தியதை போன்று எங்கள் மத்தியில் எங்களை ஆட்டிக் கொண்டிருக்கும் வறுமை, அறியாமை, மூட நம்பிக்கைகள்,
வேலையின்மை, சோர்வு, கவனக்குறைவு, இயற்கை பேரிடர்கள் போன்றவற்றை உம் கரங்களால் பற்றி பிடித்து அவர்களின் தேவைகளையும் இன்ப துன்பங்களில் உதவிடவும், இது என் உடல், இது என் இரத்தம் என உம்மையே வணங்கி நற்கருணையின் வடிவமாக மாறி வாழ வரம் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரிரக்கமும் கருணையும் கொண்ட கடவுளை, உம்முடைய திருமகன் இந்த உலகம் வாழ்வதற்காக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன அன்பு கட்டளையின்படி ஒரே குடும்பமாக கூடி வந்து நீர் எங்களில் வாசம் செய்கின்றீர். உம்மை போல மறு கிறிஸ்துவாக மாறுவோம் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே எங்கள் மன்றாட்டுக்கள் அனைத்தையும் சமர்ப்பிக்கின்றோம். நீர்தாமை ஏற்று எங்களை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்ல வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நாளும் வாழ்ந்திடவே, உனக்காக நாளும் வாழ்ந்திடவே, பலியனவே அன்பில் இணைத்திடுவே, பலியனவே அன்பில் இணைத்திடுவே. என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். ஆபேல் தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். ஏழை கைவன் தந்தது போல எளியவன் நான் என்னை தருகிறேன். ஆபேல் தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். ஏழை கைவன் தந்தது போல எளியவன் நான் என்னை தருகிறேன். அடியேன் என்னை ஏற்றிடுவாய், அன்புருவாய் மாற்றிடுவாய். அடியேன் என்னை ஏற்றிடுவாய், அன்புருவாய் மாற்றிடுவாய். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான பழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பழி பொருளாக முதலாக தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பழி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மையடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை
விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோ. வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்து எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோயிலில். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை
இதயம் தன்னில் ஏந்துவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உம் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறை தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு